வவுனியா சமணங்குளம் பகுதியில் இருக்கிற கல்லுமலை பிள்ளையார் ஆலயத்தில் எண்கோண வடிவில் இருக்கிற மண்டபம் போன்ற பகுதியில் ஒரு விகாரை அமைக்கிறதாக தற்போது அந்த பகுதி மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விகாரை அமைப்பதும் தொல்பொருள் திணைக்களம் என்பதுதான் அந்த மக்களுடைய சந்தேகமாகவும் இருக்கிறது. இந்த பகுதியிலே ஏற்கனவே இருந்த விநாயகர் ஆலயத்தை புனரமைக்கின்ற போது தொல்பொருள் திணைக்களம் பல்வேறான இடையூறுகளை ஏற்படுத்தி இருந்தது. எனினும் கடந்த ஆட்சி காலத்தில் கலாச்சார அமைச்சரோடு தொடர்பு கொண்டு அந்த ஆலயத்தை புனரமைப்பதற்கான அனுமதியை கோரி தற்போது அந்த ஆலயத்தை புனரமைப்பதற்கான அனுமதியையும் பெற்று புனரமைத்து வருகின்ற நிலையிலே தான் தொல்பொருள் திணைக்களம் இந்த எண்கோண வடிவில் இருந்த அந்த மண்டபம் போன்ற பகுதியை விகாரை போன்ற ஒரு கட்டுமானத்தை அமைப்பதற்கு முனைவதாகவும் அவர்கள் சந்தேகம் கொள்கின்றார்கள். எனினும் ஆய்வாளர்களுடைய ஒரு ஆய்வின் பிரகாரம் இந்த பகுதியில் இருந்து எண்கோண வடிவிலான ஒரு சிவலிங்கம், ஒரு புராதன காலத்து சிவலிங்கம் மீட்கப்பட்டதாகவும் அது தற்போது எல்லப்ப மருதங்குள பகுதியில் இருப்பதாகவும் அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த எண்கோண வடிவிலான சிவலிங்கம் கிளிநொச்சி, குருந்தூர் மலை மற்றும் இந்தியாவின் கும்பகோணம் போன்ற பகுதிகளிலேயும் இருப்பதாகவும், இந்த வவுனியா சமணங்குளம் பகுதியிலேயும் இவ்வாறான எண்கோண வடிவிலான சிவலிங்கம் காணப்பட்டதாகவும், அது இந்த எண்கோண வடிவிலான மண்டப பகுதியிலேயே இருந்திருக்கலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாட்டையும் அவர்கள் வெளியிடுகின்றார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு வவுனியா சமணங்குளம் பகுதியில் ஒரு தொல்பொருள் இடத்தில் விகாரை அமைக்கப்படுவதும், இங்கே இருக்கின்ற பிள்ளையார் ஆலயத்தை இவர்கள் புனரமைக்க விடாமல் இருந்து அவர்கள் தற்போது அந்த ஆலயத்தை புனரமைக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே இந்த பகுதியில் ஒரு விகாரையை அமைப்பதற்கு முனைவதுமாக இந்த மக்கள் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதோடு இந்த பகுதி ஒரு பௌத்த தலமாகவே மாற்றிவிடுவார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் இந்த பகுதியை மட்டுமல்ல வவுனியா பிரதேசத்தையே உலுக்கி வருகின்றது. ஆகவே இது தொடர்பான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும்.